ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். 7 மாதங்கள் பாதுகாத்து 8ஆம் மாதத்திலே தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனையிலும் நம்மை கலந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு இந்த தயை பண்ணியிருக்கிறார். அது நிமித்தம் நாம் இந்த ஞாயிறு ஆராதனையில நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி முதலாவது நம் ஜெபத்தை ஏறெடுப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே, இந்த கடந்த 7 மாதங்கள் எங்களை பாதுகாத்து 8ஆம் மாதத்திலே ஆண்டவரே, நாங்கள் முதல் ஆராதனையில ஞாயிறு ஆராதனையில உம்மை தொழுது கொள்ளும்படி ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாய் இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தவும், உம்முடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து அதிலே அவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாகவும் தேவருடைய வார்த்தையை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உடைய பிரசன்னம் வெளிப்பட வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லோரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு உட்காரவும். கர்த்தருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தையாய் இருப்பதனால அந்த வார்த்தையை நீங்களும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வேத புத்தகத்தோடு உங்களை இந்த ஆராதனையில கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்துல இந்த ஆராதனை தொடக்க பாடலாக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். ஹல்லேலூயா.
ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்துல அப்பா, இந்த நேரத்துல எந்த காலத்திலும் இந்த நேரத்துல மத்தியில அசைவாடி கொண்டு இருக்கிறார். தேவன் தாமே நம் மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்துல அப்பா ஆண்டவரே, அப்பா உமக்கு ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கிற இந்த நேரத்துல அடுத்த பாடலா என்னை பாடி தேவனை ஆராதிக்கலாம். ஹalleluya ஹalleluya. உன் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா அவரை ஆராதிக்கும்படியாக அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உன் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை ஆராதிப்போம் என்ற பாடலை நாம் உற்சாகத்தோடு முழு இதயத்தோடு நம்ம பாடலாம். உம்மை
எத்தனை முறை நாங்க இடறி இருக்கோம் தகப்பனே, ஆனாலும் எங்களை விட்டு பிரிந்து செல்லாத அன்பு நீங்க ராஜா. உங்க அன்புக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எத்தனை முறை நாங்க எத்தனை டைம் அப்பா நீங்க சொல்லி 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 எங்களை திருந்த வச்சாலும் திரும்பவுமா எங்க அப்பா பின்னோக்கி நாங்க பார்க்கிற இந்த வாழ்க்கை எங்களுக்குள்ள இருந்தா ஒரு விசையா உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்கலாமா? கரங்களை உயர்த்தி தகப்பனே, நாங்க இடரும் போது ஆண்டவரே எங்களுக்கு ஒதுக்காத எங்களை வெறுக்காத தகப்பன் நீங்க இசப்பா. உங்க அன்புக்காக நன்றி தகப்பனே. மீண்டும் ஒரு விசையா அந்த அடியை பாடும்போது உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நேரத்துல நம்மளை அப்பா நம்ம இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற தேவன், எந்த நிலையில நீங்க இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த அடியை பாடும் பொழுது எத்தனை முறை நாங்க இடறி போயிருந்தாலும் அத்தனையோ எங்களுக்கு மன்னிச்சீங்க இயேசப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மாறாத அன்புக்காக அவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா நாங்க இடறி போனாலும் எங்களை தூக்கி வைத்து எங்களை வெட்கப்படாம நிறுத்துகிற தேவன் நீங்க ராஜா. உமக்கு நன்றி அப்பா. எத்தனை முறை அறினாலும் அத்தனையும் மன்னித்தீர். அப்பா கண்ணோடு நன்றி செலுத்தலாம். நன்மையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து எனக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் தாயிலும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் தாயிலும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் தெரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். அவர் மீண்டுமா இவருடைய சமூகத்துல சேர்த்திருக்கிறார். அவர் அன்புக்காக நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு சமூகத்துல போனது போகட்டும் மகளே மகனே. இந்த நேரத்துல நீங்க பின்னோக்கி இந்த காலகட்டத்துல நீங்க இருந்திருக்கலாம். ஒரு விஷயம் அப்பாவை நீங்க மறந்திருக்கலாம். ஏசப்பாவை நீங்க நினைக்காம இருந்திருக்கலாம். அதெல்லாம் போகட்டும். சகோதர சகோதரி இருக்கிற நேரத்துல உங்க இருதயத்துக்கு நேராக கரங்களை வைத்து அப்பா ஒப்பு கொடுக்கலாமா? உங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்க ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுப்பா. உங்க பிரியமில்லாத காரியங்களை நாங்க செய்திருந்தா ஒரு விஷயம் எங்களை மன்னிங்க. உங்க சமூகத்தை நாங்க தேடி வராம இருந்திருந்தா எங்களை மன்னிங்க தகப்பனே. எத்தனை முறை நாங்க இடறி இருந்தாலும் தகப்பனே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் நீங்க. இனிமேலும் திரும்பவும் தவறுகளை நாங்க செய்யாதபடிக்கு ஆண்டவரே உங்களை தேட அப்பா நீர் உதவி செய்யும்படியாய் கிருபையினாலே நிரப்பும்படியாய் கூட நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த அப்பா உங்க அன்புக்காக கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து ஆராதனையை நீர் வழி நடத்துங்க. எங்களோடு இருந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையில பங்கெடுத்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும்
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாய் நம்முடைய சபையில் சில அறிவிப்புகளை கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நான் அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அதை கவனிங்க. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபெய்த் மீட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் காலை 10லிருந்து 11:30 வரைக்கும். அந்த ப்ரோக்ராமில் வாய்ப்பு உள்ளவர்கள் அன்பாய் கலந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நேரடியாக கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தி கொடுக்கிறார் என்பதையும் நீங்கள் பார்க்கலாம். அதில் அன்பாய் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதன் பிறகு வாலிப பிள்ளைகள் ஜெரிகோ வால் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வைத்திருக்கிறாங்க. அந்த ப்ரோக்ராமில் வாலிப பிள்ளைகள் அன்பாய் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது தினமும் 8:20 9:30 வரை. அதில் வாலிபர்கள் 7 நிமிடம் ஆராதிப்பார்கள். அந்த வாலிப பிள்ளைகள் அன்பாய் அவர்களோடு இணைந்து நீங்கள் அந்த ஆராதனையை கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது என்ன வர்ஷிப் அப்படின்னு சொன்னால், எரிகோ கோட்டையை அந்த நாளிலே அவர்கள் சுற்றி வந்து தகர்த்தது போல இந்த நாளில் கொரோனா வைரஸுக்காக இந்த பிள்ளைகள் அதை எடுத்து செய்கிறார்கள். அந்த ஜெபத்தில் இன்னும் வாலிபர்கள் அன்பாய் கலந்து கொண்டு உற்சாகமாய் அதை செய்து உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு இந்த கொரோனா வைரஸ் இல்லாதபடி நீங்கள் அதில் உற்சாகமாய் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கலந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு மற்றவர்களுக்கு யாருக்கையேனும் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அது தனிப்பட்ட விதத்தில் செய்வதை காட்டிலும் நம்ம சபை மூலமாக செய்தால் அது நலமாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட ஏதானும் செய்ய விரும்பினால் நீங்கள் போதகரை அணுகும்படி அன்பை கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எல்லா ப்ரோக்ராம்லையும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தருக்கு Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த ஆராதனை வாயிலாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான அண்ணன் சொன்னது போலவே கர்த்தருடைய கிருபையினால் இந்த யூடியூப் மூலியமாய் நாங்கள் இந்த செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டாலும், ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் அந்த ஃபெய்த் மீட் ஆப் மூலியமாக நாம் ஒன்றாய் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல வீட்டிலே இருந்து நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதியுங்கள். அதுக்குரிய பாஸ்வேர்டை நம்ம குரூப்ல நாங்க தெரியப்படுத்துறோம். நீங்க எங்க கூட சேர்ந்து அந்த தேவனை விடுதலையோடு கூட ஆராதிக்க கர்த்தர் நம் கிருபை தரட்டும். இந்த நாளிலே தேவன் இன்றைக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 1ஆம் தேதி காலவெல்ல நல்ல அழகான ஒரு வார்த்தையை நாம் கேட்டோம். தேவன் அதுக்கேற்ற வாக்குத்தத்த வசனத்தை தேவன் நமக்கு தந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் போவதற்கும் ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். Let God talk to us. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட பேசும்படி நம்ம எப்ப கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எந்நாள் வரை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். Our God is a good God who called me my name, and he is ready to lead me till end of this world. It's not only with the end of this world, he is ready to take me till the heaven. ஆண்டவர் என்னை பரலோகம் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் அவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நல்ல பாடல் கூட சேர்த்து பாடுறவங்க பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும்படி அன்பாக கேட்கிறேன். ஹல்லேலூயா. அழைத்தவரே
நடத்திடுவார். நம்பினவர் நான் அறிவேன், என்னை அழைத்தவரே நடத்திடுவார். நம்பினவர் நான் அறிவேன். குற்றமில்லா உந்தரையே குறை சொல்லும் உலகம் இதே. குற்றமில்லா உந்தரையே குறை சொல்லும் உலகம் இதே. குற்றமுள்ள மனிதரினார் குருவேவும் அருள் வேண்டும். குற்றமுள்ள மனிதரினார் குருவேவும் அருள் வேண்டும். என்னை அழைத்தவரே நடத்திடுவார். நம்பினவர் நான் அறிவேன், என்னை அழைத்தவரே நடத்திடுவார். நம்பினவர் நான் அறிவேன். பச்சை மரம் உந்தனுக்கே ஆடுகளே பலியானார். பச்சை மரம் உந்தனுக்கே ஆடுகளே பலியானார். பட்ட மரம் எந்தனுக்கே பாருலகம் என்ன செய்யும். பட்ட மரம் எந்தனுக்கே பாருலகம் என்ன செய்யும். என்னை அழைத்தவரே நடத்திடுவார். நம்பினவர் நான் அறிவேன், என்னை அழைத்தவரே நடத்திடுவார். நம்பினவர் நான் அறிவேன். நண்பனவன் மறுதளித்தான், நம்பினவன் தகுதினைத்தான். நண்பனவன் மறுதளித்தான், நம்பினவன் தகுதினைத்தான். நல்லவரை பகைத்துவிடும் நன்றியில்லா உலகமீதே. நல்லவரை பகைத்துவிடும் நன்றியில்லா உலகமீதே. என்னை அழைத்தவரே நடத்திடுவார். நம்பினவர் நான் அறிவேன், என்னை அழைத்தவரே நடத்திடுவார். நம்பினவர் நான் அறிவேன். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். நீர் பேசும் அடியார்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இந்த மாதத்திற்கு ஏற்ற ஒரு வார்த்தையை தேவன் எங்களுக்கு தந்தருளும்.
எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். நீர் பேசும்படி அல்லாஹ்வே நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே உங்கள் நடுவிலே கொண்டு வருவதில் நான் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த மாதத்துல தேவன் நமக்கு கொடுத்ததான நம்முடைய சபைக்கென்று நம்ம எல்லாருக்காகவும் தேவன் கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 அதிகாரம் சங்கீதம் 91 அதனுடைய 14-15 வசனங்களை இவ்விதமாய் வாசிக்க பார்க்கிறோம். வாசிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். தேவன் இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறதான ஒரு வாக்குத்தத்த வசனம். என்ன வாக்குத்தத்த வசனம்? அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால். நீங்களும் நானும் தேவனிடத்திலே வாஞ்சையாய் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை மனிதன் சொல்லவில்லை, ஆண்டவரை சொல்லுகிறார். அவன் என்னிடத்தில். அந்த அவன் யார்? நீங்களும் நானும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல வேண்டும், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறார். இந்த டேனியலை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், இந்த டேனியல் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறார். உங்களை பார்த்து, ஸ்திரீகளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், அவள் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால். முதல் வசனத்தை வாசிக்கும் போது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு ஒப்புமையாய் ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 121 சங்கீதம் அதனுடைய 1-2 வசனங்களை நான் வாசிக்கும் போது இவ்விதமாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 121 1-2 வசனங்களை இவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை. இந்த சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான். அந்த சங்கீதத்தை சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம எங்க பார்த்துட்டு இருந்தோம், எங்க நோக்கிட்டு இருந்தோம், என்ன எதிர்பார்த்து இருந்தோம் நமக்கு தெரியாது. எனக்கு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நம்ம அநேக வேலை நம்ம என்ன செய்திருக்கோம் சொன்னா, நாம் ஒத்தாசை வருகிற கண்களை நோக்கி பார்க்காமல் வேற எங்கெல்லாம் நம்முடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. மனிதன் இன்னைக்கு ஏமாந்து போய் கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? மனிதன் நினைச்சுக்கிறான், மனிதனிடத்தில் ஒத்தாசைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவங்க எனக்கு உதவி செய்வாங்களா, இவங்க எனக்கு உதவி செய்வாங்களா, ஓடி போய் என்ன சொன்னா அந்த பிரதர்கிட்ட கேட்போம், அவர் எனக்கு உதவி செய்வாரா? நெவர். இப்ப இருக்க சூழ்நிலைகளுக்கு யாருகிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்ன? எல்லாரும் அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில போய் கொண்டிருக்கிறோம். என்னுடைய பார்வை இந்த உலகத்தின் மேல இருக்கிறதா? நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க, எனக்கு நல்ல வேலை இருக்குது, எனக்கு நல்ல சொத்து இருக்குது, எனக்கு நல்ல இடத்துல நல்ல சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு அவைகள் எல்லாம் போயிருச்சு. எஜமான வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும் நாங்கள் ஆராதிக்கிற தேவனையே நோக்கி கொண்டிருப்போம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. என்னுடைய நோக்கம் இந்த உலகத்தின் மேல அல்ல, என்னை நடத்துகிற என் கண்மலை ஆகிய கர்த்தர் மேல இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னாரு, என் மேல நோக்கமா இருக்க, என் மேல வாஞ்சியா இருக்கிற அவன் மேல நான் என்ன செய்வேன்? அந்த வசனத்துல எப்படி வாசிக்கிறோம்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். என்னுடைய வாஞ்சை யார் மேல இருக்குது? ஆண்டவர் மேல இருக்குதா, அல்லது இந்த உலகத்தின் மேல இருக்குதா, உலகத்துல இருக்க மனுஷன் மேல இருக்குதா? ஹல்லேலூயா.
நாம் சற்று கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்கும் போதே கொஞ்சம் உட்கார்ந்து அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். நான் இவ்வளவு நாள் யார் மேல நம்பிக்கையா இருந்தேன்? கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒருபோதும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். He will bless you abundantly. ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தர் எங்களை அப்படிதான் நடத்திட்டு இருக்கிறார். ஹalleluya. கோளும் கையுமாய் என்ன செய்தான்? யாக்கோபு புறப்பட்டு போனான். தேவன் அவனை இரட்டிப்பான பரிவாரங்களோடு கூட கர்த்தர் அவனை திருப்ப கொண்டு வந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவன் போய் அந்த லூஸ் என்கிற ஊர்ல போய் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தேவனை காண்கிற ஒரு தரிசனத்தை அவன் பார்த்தான். அந்த தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்தது. தரிசனம் என்பது நாம் பார்க்கிற கனவு அல்ல, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தரிசனம். இன்றைக்கு நாம் தேவனை பார்க்கிற ஒரு தரிசனம் காண்கிறவர்களாய் மாறினால் உன் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். யோசேப்பு அவனை கொண்டு போய் என்ன செய்தாங்க? தன் சகோதரர்கள் எல்லாம் எப்படியாவது அவனை கொலை செய்து விட வேண்டாம் என்று அவனை எத்தனைத்து அவனை வந்தவுடனே அவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் கலற்றி ஹல்லேலூயா ஒரு ஆட்டை கொண்டு அதனுடைய ரத்தத்துல தோய்த்துட்டு இவனை தூக்கி குழியில போட்ட போது கூட இவன் ஒரு நாள் அவன் என்ன செய்யல, அந்த இடத்துல பயப்படல. அவனுக்கு தெரியும் என்னை அழைத்தவர் இன்னார் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, தேவன் இன்னார் என்பதை நீ அறிந்து வைத்திருப்பாயானால் இந்த உலகத்தில் வருகிற காரியங்களை குறித்து நீ சோர்ந்து போக மாட்டாய், பயந்து போக மாட்டாய். நீ சொல்வாய், என்னை அழைத்தவர் இன்னார் என்பதை அடைந்திருக்கிறேன். அதனாலதான் இப்ப பாண்டோம், அழைத்தவரே என்னை நடத்திடுவார். இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் இந்த உலகத்துல வந்த பச்சைமரமாகிய அவருக்கே பாடுகள் இருக்குமானால் பட்டமரமாகிய நமக்கு எவ்வளவு பாடுகள் இருக்கும். ஆனால் ஒன்றை மாத்திரம் மறந்து விடாதே, உன்னை அழைத்தவர் இந்த உலகத்தில் உள்ளவர் அல்ல, உன்னை அழைத்தவர் உன்னதத்தில் இருக்கிறார். அவர் உன்னதம் வரைக்கும் உன்னை நடத்தவர் போதுமானவராயிருக்கிறார். Do you believe it? தேவனை விசுவாசிப்பீர்கள். ஆனால் இப்படி இந்த வசனத்தை கேட்கும் பொழுது சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் அநேக வெள்ளை நான் உண்மை நோக்காமல் உலகத்தின் காரியங்களை நோக்கி பார்த்திருந்தேன். பெதஸ்தா குளத்தருகே அநேகர் வியாதியில் படுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பெதஸ்தா குளத்தருகே படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அநேகர் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அங்க என்ன சொன்னா அப்பப்போ வந்து அந்த குளத்தை தேவதூதன் வந்து கலக்குவான். அந்த கலக்கின உடனே ஓடி போய் யார் அந்த பெதஸ்தா குளத்துல முதல்ல விழுகிறாங்களோ அவங்க சுகம் பெற்றுக் கொள்வாங்க. ஆனா அங்கேயோ ஒரு முடவன் படுத்திருந்தார். அவனுக்கு என்ன வாஞ்ச தெரியுமா? எப்படியாவது ஒரு நாளாவது அந்த குளத்துல போய் நானும் என்ன செய்யணும், உங்கிரணும். ஆனா அவன் முடவன் ஆச்சு. அவனை தூக்கி கொண்டு போய் உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அவனை சந்திக்கும்படி ஒரு தேவன் வந்தார். அவனை முடவனை சந்திக்கும்படி ஒரு தேவன் வருவாரே. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையே, உன் வீட்டில் இருக்கிற உன் சூழலை மாற்றும்படி இதோ ஒரு தேவன் வீட்டுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். I believe it. இந்த வார்த்தையை நான் சொல்லும் பொழுது என் வார்த்தைக்குள்ளாய் தேவனுடைய வார்த்தை இப்பொழுது புறப்பட்டு வந்து சொல்லுகிறது, உன் வீட்டுக்குள் தேவன் ஏதோ புறப்பட்டு வந்து சொல்லுகிறார், உன்னை அழைக்கிறவர் ஏதோ வந்திருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று மோசையோடு கூட சொன்ன வார்த்தையை இன்றைக்கு முன்னோடு கூட கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த 121 சங்கீதம் 1 வசனத்துல சங்கீதம் 121:1-2 வாசிக்கும் விதமாய் வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். My eye is always upon my God. I'm always looking at my God. I'm not looking at this world. இந்த உலகத்தை நான் நோக்கி பார்க்கவில்லை, உலகத்தின் கிரியைகளை நான் நோக்கி பார்க்கவில்லை. அநேக வெள்ளை என்னுடைய பார்வை நிறைய இடத்துல மாறி 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 போயிருச்சு. இதை சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் படகுல போயிட்டே இருக்கிறாங்க. நல்ல படகுல போயிட்டு இருக்கிற நேரத்துல ஹல்லேலூயா நல்ல ஒரு படகு இருக்குது. அந்த படகுல அழகா என்ன செய்யறாங்க, பாட்டு பாடி. நாமெல்லாம் இப்ப சில வேலை ஊழியத்துக்கு போகும்போது நம்மளாம் கரங்களை தட்டி நாமளும் பாட்டு பாடி போறோம்ல, அது மாதிரி இவங்களும் நான் நினைக்கிறேன் ஆண்டவர் படகுல இருக்கிறதுனால இவங்களும் சந்தோஷமா எல்லாத்தையும் மை மறந்து கரங்களை தட்டி என்ன செய்திருப்பாங்க, பாட்டை பாடிட்டு அப்படியே போயிட்டு இருந்திருப்பாங்க. போயிட்டு இருக்க நேரத்துல இவங்க பாடுறத சந்தோஷத்தை கேட்டு ஏசு சுவாமி என்ன செய்திருப்பாரு, சரி நல்லா என்ன குறித்து தான் பாடுறாங்களே, நானும் கொஞ்சம் அந்த சந்தோஷத்தை கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூங்கலாம்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் கண்ணு அசந்த உடனே புயல் காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, சூறாவளி காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல என்ன வந்திருக்கும் சொல்ல, சாரல் மழை வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்த உடனே இந்த சீஷர்களுக்கு ஒரு பயம்.
இந்த சீசன் ஒரு காலத்துல மீன் பிடிக்கிறவங்க, இவங்களுக்கு தெரியாதா கடல்ல இப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தா என்ன பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியாதா? ஆனா இப்ப இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான பாடுகளை கடந்து வந்தோம். ஆனா இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா மனது அப்படியே சோர்ந்து போய் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இந்த சீஷர்கள் கொந்தளிக்கிற கடலையும் காற்றையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் உண்மையாகவே அவங்க படகுல படுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பயம் வந்திருக்காது. இன்றைக்கு உன் இருதயத்தில் இருக்கிற பயம் போக வேண்டுமானால் உன்னோடு கூட இருக்கிற உன் ஒத்தாசையாக உனக்கு ஒத்தாசை தருகிற கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதுதான் விசுவாசம். இந்த மாசத்துல எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைய, நீயும் நானும் இப்ப சொல்லணும், எனக்கு ஒத்தாசை வரும் பருவதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுத்திருக்கிறேன். அவர் என்னோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். நான் அதிக நேரம் அல்ல, சொற்ப நேரத்தை உங்களோடு கூட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். The only thing that you need to do is look unto God Jesus. பிதா இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார். உன் வழிகளை கர்த்தர் மாற்றி போட கர்த்தர் விரும்புகிறார். அநேக வேலை நமக்கு நிறைய கொஞ்ச நேரத்துல நான் அடிக்கடி சொல்றது போல சில வாலிப தம்பிமார்கள் என்ன பண்ணுவாங்க, வேலை கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரே எனக்கு வேலை தாங்க ஆண்டவரே, சர்ச்சில் வந்து ஜெபம் பண்றது என்ன, பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்றது என்ன, மற்ற இருக்கிற குரூப் எல்லாம் எல்லார்ட்டையும் சொல்றது ஆண்டவரே எனக்கு எப்படியாவது எனக்கு என்ன தாங்க ஆண்டவரே வேலை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க பிரதர், எனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும்னு சொல்லுவாங்க. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஆண்டவராது ஒண்ணாது. அப்புறம் போக்கஸ் வந்து வேலையில போயிடும். வாலிப தம்பிமார்கள் மாத்திரமல்ல, பெரியவங்களும் அதே தப்பதான் பண்றாங்க. வேலை கிடைக்கிற வரைக்கும், ஒரு நல்ல வாழ்க்கை அமையிற வரைக்கும், பாஸ்டர் எங்களுக்காக என்ன செய்யுங்கன்னு சொன்னா, எனக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும் பாஸ்டர், எனக்கு ஒரு நல்ல கணவன் அமையணும் பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏமா பிரேயருக்கு வரல, ஏமா சர்ச்சுக்கு ஜெபம், ஏமா வேதத்தை வாசிக்கல அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் எங்க கணவர் சொல்றாரு, அவர் சொல்றபடிதான் நான் என்ன செய்யணும், கேட்கணும். அப்போ நீ வந்து உன்னுடைய பார்வை எங்க மாறிடுச்சு, கணவன் மேல மாறிடுச்சு. கணவனுக்கு கனப்படுத்த வேண்டியது கனப்படுத்தணும், ஆனா தேவனை முதலிடம் கொடுக்கணும். அப்பதான் உன் வாழ்க்கையில சமாதானம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பீர்கள். நம்முடைய ஏதோ ஒரு இந்த உலகத்துல சிரமம் பண்ணுகிற வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற காலங்கள் கொஞ்ச காலங்கள் தான். இந்த காலத்தை விட்டுட்டா மறுபடியும் இன்னொரு காலம் திரும்பி வராது. Your time is so precious. நீ இப்ப செய்ய வேண்டியதுல ஒன்னே ஒண்ணு செய்யணும். இந்த லாக்டவுன் எப்ப முடியுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா முடிகிற வரைக்கும் நினைச்ச முடிஞ்சாலும் சரி முடியாவிட்டாலும் என் நோக்கம் என் தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு பார்வையா இருக்க வேண்டும். என்னுடைய கண்களை அங்கும் இங்கும் நினைச்ச கூடாது, திருப்ப கூடாது. குதிரைக்கு என்ன பண்ணிருப்பான்னு சொன்னா, குதிரைக்கு முன்னாக எப்பொழுதும் என்ன பண்ணிருப்பான், ஒரு கடிவாளம் போட்டிருப்பான். வாயில கடிவாளமும் இந்த கண்ணை மறைக்கிறதுக்கு ரெண்டு பக்கம் என்ன பண்ணிருப்பாங்க, மறைச்சிருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஓடுற குதிரை அங்கும் இங்கும் பார்க்க கூடாது. ஆனா மாடுதான் என்ன பண்ணுன்னு சொன்னா, என்ன மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். கண்ணை அப்படி தூக்கி பார்த்துச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல என்ன சொன்னா நல்ல புல்லு இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க இருந்து அங்க ஓடும். அங்க போனதுக்கு அப்புறம் செய்யும், ஐயோ இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லும். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் அப்படி இல்லாம ஒரு குதிரைகளாய் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி ஓடுகிறவர்களாய், அழைத்தவரை மாத்திரம் நோக்கி ஓடுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் நம் கிருபை தரட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை நிமித்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது தாசன் வந்து ஜெபிப்பார். பிற்பாடு நான் உங்களை ஆசீர்வாதத்தோடு கூட முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த ஆராதனையில பங்கு கொண்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல பங்கு கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு இதற்கு தேவையா இருக்குது. அதனால அனைவரும் இதில் இந்த செய்தியை பார்ப்பதிலும் மற்ற நிகழ்ச்சியை காண்பதிலும் நீங்கள் அன்பாய் இதில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுதும் நம்முடைய ஜெப நேரம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தையை சற்று சிந்திக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருந்தபடியால் அவனை விடுவிப்பேன். அன்பான பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்களில நாம் வாஞ்சையோடு இருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மோப்பம் பிடிக்கிறது மெயினா. அதாவது
ஸ்மெல். ஒரு கறி சமையல் செய்கிறாங்க, பிரியாணி செய்கிறாங்கன்னா அதில் எவ்வளோ வாஞ்சையாக இருக்கிறோம், எப்போ நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு வாஞ்சையாக இருக்கிறோம் இல்லையா? அது போலத்தான் தேவனை நாம் எப்பொழுது பார்ப்போம், அவரோடு எப்பொழுது பேசுவோம், நம்முடைய கஷ்டங்களெல்லாம் எப்போ நம்ம அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற ஒரு வாஞ்சை, அந்த எதிர்பார்ப்பு, இதை கர்த்தர் விரும்புகிறார். அதை தான் அந்த இடத்துல நமக்கு அவர் சொல்லியிருக்கிற ஒரு பதம். நீ மற்ற விஷயங்களை எல்லாம் மோப்பம் பிடிக்கிறீங்களே, ஸ்மெல் பண்றீங்க, ருசிக்கிறீங்க, ஆனால் தேவன் இப்படிப்பட்ட விஷயங்களை தேவனும் விரும்புகிறார். என்ன ஸ்மெல் பண்றீங்களா, ருசிக்கிறீங்களா அப்படின்றது தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பாருங்க, அருமையா சொல்லியிருக்கிறாரு. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அப்படி என்றால் இந்த உலகத்துல பாடுகள் நிறைய இருக்கத்தான் செய்யும், எல்லாருக்கும் இருக்கும். இதுல தேவன் மேல வாஞ்சையா இருக்கணும், மோப்பம் பிடிக்கணும், ஸ்மெல் பண்ணணும், எதிர்பார்க்கணும். இந்த பிரியாணி எப்ப நம்ம சாப்பிடுவோம்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அது போல இந்த சாப்பாடு எப்ப சாப்பிடுவோம், மறுபடியும் எப்போ தூங்குவோம். ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு புதுசா யாராவது வரும்போது நம்ம எவ்வளவு அவர்களை எப்படி எதிர்பார்ப்போடு அவர்களை வரவேற்கிறோம். இப்படியெல்லாம் நாம் செய்யும் போது தேவனிடம் அதை தான் விரும்புகிறார். நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்தக்கார் வராங்கன்னு வைங்க, அப்போ அவங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம எவ்வளவு எதிர்பார்ப்போடு அவர்களை பார்க்குறோம். அது போலத்தான் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் தேவனிடத்திலே நோக்கி இருக்குமேயானால் அவர் நம்மை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். உங்க காரியங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க எதை கேட்குறீங்களோ அதை கொடுக்க போறார். ஆனா எதிர்பார்க்கணும், அவரை எதிர்நோக்கி அவரிடத்துல சொல்லணும். அதனால அன்பான பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் நல்லா கேட்டோம். நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்துக்கு 1ஆம் தேதியிலும் மற்றும் 1ஆம் வாரத்திலும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கவனத்துல வைத்துக் கொள்ளுங்க. நீங்க இந்த வார்த்தை நிமித்தமே இந்த 8ஆம் மாதத்தை சுலபமா நீங்க ஜெயிச்சிடலாம். உங்களுடைய வாஞ்சை கர்த்தர் மேலே இருக்குமேயானால் அதன் கீழே சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் சுலபமாய் நமக்கு முடித்து கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்கள் சர்வலோக பேரரசரும் ஆகிய எங்கள் கர்த்தாவே, இந்த ஆராதனை முழுவதுமாய் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தியதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்துக்கு உரிய வார்த்தையை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, அதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடந்து கொண்டு அதன் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்து அதன் கீழே நீங்க சொன்ன வார்த்தைகளை எல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி தர வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாஞ்சையோடு எதிர்பார்க்கிறோம். நீங்க எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீங்க செய்ய போறீங்க. நன்றி ஆண்டவரே. கடந்த காலங்களிலே ஆண்டவரே எவ்வளவு கஷ்டத்திலும் துயரத்திலும் வருத்தத்திலும் இருந்திருந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படி இந்த மாதத்தை எங்களுக்கு நீங்க சுலபமாய் செய்து கொடுக்க போறீங்க. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையிலே வாஞ்சையா இருந்து இந்த காரியங்கள் எல்லாத்திலையும் வெற்றி பெற தேவரீர் பிள்ளைகளை நீங்க வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். உமது பெரிதான அன்பு, இரக்கம், தயவு, கிருபையினால் எங்களை மூடி மறைத்து வழிநடத்தி அருள வேண்டுமென்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும்
இன்றும் என்று சதா காலமும் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். துதிகனமாகி மயுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதிகனமாகி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமாகி மயுமக்கே ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே இது பிரயோஜனமா இருக்குமானால் நீங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும், ஹல்லேலூயா, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த தொலைபேசி எண்ணில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காய் சபையாய் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.